நம்ம நினைக்கிறோம் இனிப்பு சாப்பிட்றது எப்படி சார் உப்பு சேரும்னு. எல்லா இனிப்பு பண்டங்கள்லையும் அந்த சுவையை தூண்டுவதற்காக அவர்கள் உப்பை சேர்த்து தான் போடுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா சமையல் தெரிந்தவர்களுக்கு அது புரியும். இந்த 4 டேஸ்ட், இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, இந்த 4 தான் கொடுக்குறோம். மறக்கிற 2 டேஸ்ட் என்ன தெரியுமா? கசப்பும் துவர்ப்பும். ஆனா எந்த எந்த உணவுகள் கசப்பாவும் துவர்ப்பாவும் இருக்கோ அது பூரா மருத்துவ குறிப்பு உள்ளது, அது பூரா மருத்துவ குணங்கள் ஏராளமா உள்ளது. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்காத விஷயமா அதை ஆக்கிட்டோம். அவனுக்கு கசப்பெல்லாம் பிடிக்காதுங்க, பாகக்காய் வச்சு அவனுக்கு மட்டும் தனியா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துருவோம், அப்படி நம்ம வீட்டில் செய்யறாங்க. ஆனா குழந்தைகளுக்கு வாரத்துக்கு 2 நாள் 3 நாளாவது கசப்பும் துவர்ப்பும் நம்ம கொடுக்கணும். கசப்பு எதுல? பாவக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், ஏதாவது ஒன்று, சுண்டக்காய், ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்து கொண்டே இருக்கணும். துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, கடுக்காய், நெல்லிக்காய் எல்லாம் துவர்ப்பு தன்மை உள்ளது. நீங்க ஒட்டுமொத்த எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் எல்லா மூலிகைகளும் பட்டியலிட்டு பார்த்தோம்னா எந்த மூலிகைகளில் கசப்பும் துவர்ப்பும் சுவையில் இருக்கோ அதில் ஏராளமான மருத்துவ கூறுகள் இருக்கு. உலகமே கொண்டாடிய மூலிகை என்ன நம்ம ஊரில் இப்போதைக்கு? நிலவேம்பு. ஏன் கொண்டாடினாங்க? நிலவேம்பு என்ன இனிப்பா இருக்கா? கடும் கசப்பு. வேப்பிலையை உலகமே காப்புரிமை செய்து பறிக்கிறதுக்கு பார்த்துச்சு. எதனால? வேப்பிலையுடைய கசப்பு. பஞ்ச திக்தம் அப்படிம்பாங்க ஆயுர்வேதத்தில். சித்த மருத்துவத்தில் 50 கசப்புமா, 5 கசப்பு. அதான் இருக்கிற பல மூலிகைகளில் நோய்களை குணப்படுத்துவதற்கு சங்கடங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் அந்த 5 கசப்புகளை கொடுப்போம். வேம்பு, நிலவேம்பு, கறிவேம்பு, சிவனார் வேம்பு, சர்க்கரை வேம்பு. இந்த 5 சேர்ந்ததான் 5 கசப்பு. அவன் பஞ்ச திக்த கிருதம்னு ஆயுர்வேதத்தில் கொடுப்பான். சித்த மருத்துவத்தில் இந்த 5 கசப்பு தான். ஒவ்வொன்றும் மருத்துவத்தில் உச்ச நிலையில் வேலை செய்யக்கூடியது. மூலக்கூறுகளா பிரிச்சு பிரிச்சு அதுல என்ன ஆல்கலாய்டு இருக்கு, என்ன பிளாவனாய்டு இருக்கு, என்ன ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு, என்ன டானின் இருக்குன்னு பிரிச்சு பார்த்தா எதெல்லாம் கசப்பு சுவை இருக்கோ, எதெல்லாம் துவர்ப்பு சுவை இருக்கோ அது முழுக்க மருத்துவ குணம் உடையது. அப்ப நம்ம வீட்டில் மோர்ச்சோறு சாப்பிடும் போது 4 சுண்டக்காய் வத்தல் கொடுங்க, வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சு ஒரு 1/2 ஸ்பூன் சாப்பாடோட சேர்த்துக்கிட்டோம், இட்லி தோசைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சட்னி அரைத்துக் கொள்வோம். அப்படி உணவுல கசப்பும் துவர்ப்பையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும். 6 சுவை உள்ள உணவும் பேலன்ஸா போனோம். அதுல குறிப்பா கசப்பும் துவர்ப்பும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்கிற விஷயம் நம் குழந்தைகளுக்கு போக வேண்டும். நண்பர்களே, நம்மளுடைய குழந்தைகள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவங்க. இறுதியாக உறுதியாக நான் சொல்ல விரும்புவது, அந்த குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். மிக மிக முக்கியமா உடல் மட்டுமல்ல, உள்ளம் ஆரோக்கியமாக இருப்படி வளர்க்கணும். பெரிய அளவில் மனநோயாளிகள், மனநோய் உள்ள குழந்தைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளைத்தான் பல மருத்துவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்கக்கூடிய என் மருத்துவமனையில் நான் புள்ளிவிவரம் எடுத்து பார்த்தா யார் உளவியல் நோயில் வராங்கன்னு பார்த்தா 16ல இருந்து ஆரம்பிச்சு 21 வயசு தான் அதிகமா இருக்கு. டிப்ரெஷன் சார், ஐம் டேக்கிங் ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட், ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய அளவில் வந்துருச்சு. எப்படி இந்த உளவியல் சிக்கல் வந்ததுன்னு பார்த்தா கதை சொல்வதை கேட்காத குழந்தைகள், வாழ்வியலை புரிந்து கொள்ளாத குழந்தைகள், உலகத்தின் தட்டையான பகுதியில் உலகத்தின் பக்கவாட்டில் சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வளர்த்த குழந்தைகள் தான் அப்படி மாற்றாங்க. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், மார்க் வாங்கணும், நீட்டுக்கு போகணும், ஜேஇக்கு போகணும், இப்படியே படிக்கிற குழந்தைகளில் பல குழந்தைகள் இந்த சிக்கல்ல வருது. ஐஐடியில் தற்கொலை நிகழ்து. ஏன்? அவ்வளோ பெரிய நிறுவனம், அவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய இடத்துல அங்கே தன்னுடைய தோல்விகளை ஒற்றுக்கொள்ள முடியாமல் விழக்கூடிய பிள்ளைகள் எத்தனை இருக்கு? மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் மிகச்சரியா படிச்சு 23 வயதுல எத்தனை பேர் மனநோயோடு வந்து நிற்கிறாங்க? அவற்றை எல்லாம் சீர் செய்யணும்னா அன்னைக்கு போய் பண்ண முடியாது. சிறு வயதிலிருந்தே கொண்டு வரணும். நல்ல கதைகளை சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு நல்ல உடல் உழைப்போடு விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு கொடுத்து, ஐயா ஒன்று சொன்னாங்களே, தோல்விகளை கற்றுக் கொடுத்து, தோற்பதின் ருசியை சொல்லிக் கொடுத்து, தோற்பதின் மகிழ்வை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான மனமும் கொடுத்து நம் இளங்கன்றுகளை நோயையும் அறிய செய்து பலமான மனிதர்களாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.